இது தேர்ஸ்டே உடைய மினி vlog தான். மண்டே தான் பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாஷ் பண்ண வேண்டிய ஒர்க் இல்லை. வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிவிட்டு உருளிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சு ஃப்ளவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் சாமி படங்களுக்கு பூலாம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டேன். எப்போவுமே பூஜை பண்ணும்போது நம்ம முன்னாடியே எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இல்லை அன்றைக்கே வந்து பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆகிடும். ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பண்ண மாதிரியே வந்து இருக்காது. நம்மளும் மறக்க பறக்க எல்லாமே கடகடன்னு முடிச்சுட்டு விளக்கேற்றணும். அதுவே முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணும்போது மைண்டுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். சாம்பிராணி போக வீடு முழுக்க காமிச்சிட்டு இப்படியே பூஜையும் வந்து பண்ணியிருந்தேன். நம்மளை சுற்றி கண்டிப்பாக கஷ்டங்கள் எல்லாமே வந்து இருக்காது. அந்த டைம்லலாம் அதை நினச்சி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் தெரியுமா. அதை நான் பூஜை பண்ணுற அன்றைக்கெலாம் வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக மனசில் பதியும். அதனாலேயே இப்போ எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் லைஃப் போகுது. பூஜை பண்ண கையோட துணிலாம் காய வச்சுட்டு லஞ்சும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.